நிறைய பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஆன்ட்டி நாங்க பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களா இருக்கிறதுனால எங்களை பாடாப்படுத்தி எடுத்துடுறாங்க. ஒருத்தர் எங்களை பத்தி ஒன்று சொன்னா அடுத்த பர்சன் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. ஸோ நாங்க இவங்கள திருப்திப்படுத்தணும்னு பார்த்தா அடுத்த நபருக்கு நாங்க என்ன செஞ்சிடறோம், சத்ருவா மாறிடுறோம். சரி, அவங்கள திருப்திப்படுத்தணும்னு பார்த்தா இவங்க எங்கள்கிட்ட கோச்சிக்கிறாங்க. நாங்க என்னதான் செய்யறது ஆண்டி? யாருக்கு தான் வாழ்றது? நீங்க மற்றவங்களுக்காக ஒரு நாளும் வாழவே முடியாது. காரணம் என்ன? நீங்கள் யாருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள்? உங்களுக்காக கூட நீங்க வாழ அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்க. நீங்க தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். டெபோ அழகா மைக்க வாங்கி சொல்லிட்டா, மனுஷனை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களை தவறா பேசுறவங்க நாளைக்கு வந்து உங்களை அன்பா பேசி உங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க. மறந்துருங்க. ஜஸ்ட் forgive and forget and go ahead. எனக்கு ஷாக் ஆயிட்டேன். கேள்வி எங்கிட்ட கேட்டாங்க, நான் மைக் எடுத்தேன் பதில் சொல்றதுக்கு. அவ தான் எல்லார்ட்டையும் மைக்க கொடுத்து கேள்வியை கேட்டு என்கிட்ட பதில வாங்குவா. திடீர்னு சொன்னா, மம்மி நான் இதை ஆன்சர் பண்ணட்டுமா அப்படின்னா. சரி ஆன்சர் பண்ணுன்னு சொன்னா, டோன்ட் வரி, forgive and forget, because அவங்களும் மாறிடுவாங்க. மனுஷர் மேல கசப்பு வைக்காதீங்க. அவங்கள ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் தொட்டார்னா அவங்க மாறிடுவாங்க. உங்களை யார் உங்களை வந்து இன்னைக்கு பகைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்களோ, அவங்கள ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல தொட்டார்னா மாறி அப்படியே வந்துருவாங்க உங்கள்ட்ட.